10 பேரை ஊதிகள் இழந்திருக்கிறார்கள். இழந்ததற்கு பழிதீர்ப்போம் என்று சொல்லி அவர்கள் அமெரிக்காவோடு மோதுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். அமெரிக்கா மெடிட்டரேனியன் சீல இருந்து வெளியாகிற நேரத்தில் மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலோடு அவர்கள் மோதுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். வெடிச்சத்தங்கள் செங்கடலிலே கேட்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போது அதைவிட அதிர்ச்சிகரமான சம்பவம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் கடற்படைக்கு சொந்தமாக இருக்கிற மிக முக்கிய ராணுவ கப்பல் தற்போது பாபல் மந்தபை தாண்டி செங்கடலுக்குள் நுழைந்திருக்கிறது. இதுதான் அந்த கப்பல், ஈரானுடைய போர்க்கப்பல். இந்த ஈரானுடைய போர்க்கப்பல் தற்போது செங்கடலுக்குள் நுழைந்திருக்கிறது என்கிற செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த கப்பல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த கப்பலை பொறுத்தவரையில் அல்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல். இந்த கப்பல்ல சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இந்த கப்பல்ல இருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டா ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்த முடியும். இதுல நம்ம என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் என்று கேட்டா, ஈரான் இதுக்குள்ள நேரடியாக நுழைய மாட்டாங்க என்கிற ஒரு நிலைதான் இதுவரைக்கும் இருந்தது. ஈரானுடைய ஒரு தளபதியை சிரியாவில் வைத்து இஸ்ரேல் கொன்றது, அது ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஈரானை வம்பிழுத்து எப்படியாவது மாட்டி விடலாம் என்று அமெரிக்கா நினைத்தது. அதற்கும் ஈரான் வெட்டு கொடுக்காமல் அந்த இடத்திலிருந்து ஈரான் கலந்து கொண்டது. நேரடி ஒரு யுத்தமாக இது மாறிவிடக் கூடாது என்று நினைத்தது. ஆனால் தற்போது ஹூதிகளுடைய 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஹூதிகள் அங்கிருந்து ரெட் சீயை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கும் போது தற்போது செங்கடலை நோக்கி அமெரிக்காவினுடைய கப்பல், அமெரிக்கா, பிரான்ஸ், அதே போன்ற மற்ற நாடுகளை சேர்ந்த 5 கப்பல்கள், பிரித்தானியா, டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த 5 கப்பல்கள் செங்கடல்ல நிற்கிற நேரத்தில் தான் தற்போது அவர்களுடைய ஈரானுடைய போர்க்கப்பலும் செங்கடலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த கப்பலிலிருந்து 1000 கிலோமீட்டருக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்த முடியும் என்பதுதான் இந்த கப்பலுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கிறது. இந்த கப்பல் உள்ளே நுழைந்திருப்பது பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். தற்போது அந்த கப்பல் எங்க இருக்குது என்கிற புகைப்படத்தை தான் இதிலே அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. இந்த புகைப்படத்தினூடாக நாம் தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேல் இந்த இடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இது ஈஜிப்ட் இங்கே இருக்கிறது. இதுதான் சுயஸ் கால்வாய். இந்த இடத்துல பாலஸ்தீனத்தினுடைய கைப்பற்றிய துறைமுகம் இந்த இடத்துல தான் இருக்குது. பாலஸ்தீன துறைமுகம் இஸ்ரேல் கைப்பற்றி வைத்திருக்கிறது. இதுதான் ரெட் சீ, இங்க இருக்குது செங்கடல். இந்த செங்கடல் வழியாகத்தான் அத்தனை போக்குவரத்துகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. ஹூதிகள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்த நாளிலிருந்து அத்தனை போக்குவரத்தும் இங்க தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படி வந்து கொண்டிருக்கிறாங்க, இவ்வளவு சுத்தி தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. 1500 கப்பலுக்கு மேற்பட்ட கப்பல்கள் இந்த பகுதியை சுத்தித்தான் இங்க வந்து கொண்டிருக்கிறது என்கிற நிலை இருக்கும் போது தற்போது நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் ஈரானுடைய போர்க்கப்பல் இந்த எல்லைகளுக்குள் நுழைந்திருக்கிறது. எல்லைகளுக்குள் நுழைந்திருக்குன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு பாபல் மந்தப தாண்டி, இது அப்படியே தாண்டி பாபல் மந்தப தாண்டி இந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த ரெட் கலர்ல போடப்பட்டிருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தெரியும், இது ரெட் சீ என்கிற சர்வதேச கடற்பரப்பாக இது இருந்தாலும் இங்க சவுதி அரேபியா இருக்கிறது. சவுதி அரேபியா இங்க இருக்குது. இந்த இடத்துல மக்கா இருக்கிறது, மதீனா இருக்கிறது. இப்படி அவர்களுடைய முக்கியமான நகரங்கள் எல்லாம் அந்த பகுதிகளில் இருக்கிறது. இந்த இடத்துல சன்ஆ இருக்கிறது. இது யமன். நல்லா புரிஞ்சுக்கிறங்க, யமன்ல தனியான அரசாங்கம் இருக்குது. யமன் தனியான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹவுத்திகள் தனியான ஒரு ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு கட்டுப்படல, அவங்க தனி ஒரு ராஜ்யமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முழுமையாக பேக்கப்பாக இருக்கிறது ஈரான். அப்படி இருக்கும்போது ஹவுத்திகள் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு ஹூதிகள் என்று சொல்லுவார்கள். பரிபாஷையில் ஹூதிகள் என்று சொல்லப்படுகிறது. அதனால நம்மளும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஹூதிகள் என்றே சொல்றோம். அந்த ஹூதிகள் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல தற்போது ஈரானுடைய கப்பல் வந்து நிற்கிறது. அமெரிக்காவுடைய கப்பல் இங்கே நிற்கிறது. இந்த இடங்கள்லையும் சில கப்பல்கள் நிற்கிறது. அப்படி நிற்கும் போதுதான் தற்போது ஈரானுடைய கப்பல் வந்து அல்போஸ் வந்து இருக்கிறது. இது வந்திருப்பதிலிருந்து பெரும் அச்சுறுத்தலாக தற்போது இந்த பகுதி மாறி இருக்கிறது. ஏன்னு கேட்டால் பல பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, சவுதி அரேபியா என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது? ஈரானுடைய கப்பலுக்கு எதிராக சவுதி நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இல்லை.
ஏன்னா அப்படி வாய்ப்படுத்திட்டாங்கன்னா இங்க காசா பாதிக்கப்படும். காசா விஷயத்தில் அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் தற்போது இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் பெரிய மக்கள் எழுச்சி அங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சவுதி அரேபியா விரும்பியோ விரும்பாமலோ ஈரான் பக்கம் நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதே நேரத்தில் யமனையும் சவுதி அரேபியா பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை, அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் தான் அமெரிக்கா உள்ளிட்ட ராணுவத்தின் கப்பல் படையோடு சவுதி அரேபியா இணையாமல் இருக்கிறது. இப்படி சவுதி அரேபியா இங்க இருக்கிற நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய ஈரான்ல இருந்து இந்த வழியாக வந்து இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து சேர்ந்து இருக்கிறது ஈரானுடைய போர்க்கப்பல். எனவே தற்போது ஈரான் சீனுக்குள்ள வந்துட்டாங்க. இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஈரான் கப்பல் வந்தா அமெரிக்கா ஏதாவது செய்யாதான்னா அப்படி நினைச்ச மாதிரிலாம் செய்ய முடியாது. ஏன்னா சர்வதேச கடற்பரப்பு, சர்வதேச கடற்பரப்புக்குள்ள யாரும் வரலாம், எவனும் வரலாம், எவனும் போகலாம். ஈரானுடைய கப்பல் பொதுவாகவே இந்த கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டு வர்றவங்க தான். குறிப்பாக இந்த கப்பலை பொறுத்தவரையில், ஈரானுடைய இந்த கடற்படை கப்பலை பொறுத்தவரையில் ஈரானின் கடற்படையில் 94வது கப்பல் என்று சொல்லப்படுகிறது. கப்பல் படை மிக பலம் வாய்ந்த கப்பல் படை. அவங்க அதாவது சப்மெரின் உள்ளிட்ட அதாவது கடலுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை எல்லாம் ராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது. எனவே ஈரான் தற்போது உள்ளே வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை.